உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்க இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு என்ன வீடியோ சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரா மரவள்ளி கிழங்குல துவையெல்லாம் இன்றைக்கு நான் செய்து காட்ட போறேன். பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு சூப்பரா துவையெல்லாம் செய்து காட்ட போறேன். அதுதான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க. அதோட வந்து எங்க விஆர் பிளாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியிலையும் நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய. ஓகே, நாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். இப்ப வந்து இந்த 2 மரவள்ளி கிழங்கு தான் முதல் அவிச்செடுக்க போறேன். இது வந்து 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூட தான் கிழங்கு. 2 மரவள்ளி கிழங்கு வேணும்தான். இது நல்ல வடிவா எல்லாம் கழுவிட்டேன்னு சொன்ன மேல மண்ணெல்லாம் இருந்து வடிவா கழுவிட்டு கொண்டு வந்தேன். நல்ல முறி துண்டுவெல்லாம் வெட்டணும். சொன்னா ஆக சின்ன நாம் வெட்டக்கூடாது. சின்ன நாம் வெட்டினா கிழங்கு வந்து கரைஞ்சிடும். அளவான துண்டுவெல்லாம் வெட்டுவா. இது வந்து கொஞ்சம் வேர் போல மேல வேரில் எல்லாம் சூப்பர் கிழங்கு. ஆனா நல்ல முத்தல் கிழங்கு எந்த ஈஸியா வெட்டுப்படுது. வேர் கிழங்குன்னா வெட்டுப்படுற கஷ்டமா இருக்கு. ஓகே, நம்ம முறையா வெட்டியாச்சு. என்ன செய்ய போறீங்க? இனி வந்து தோல் உரிச்சு இந்த தண்ணிக்குள்ள போடுவோம். ஓகே, இந்த தண்ணிக்கு இந்த நல்ல வடிவெல்லாம் கழுவிட்டு தான் கொண்டு வந்தேன் நான். ஊத்தையிலோடு தண்ணியில கழுவினாலே அப்படி இருக்கக்கூடாது. நடுவாள் கீறுங்க. கீரெல்லாம் இப்படி வெட்டிடும் இப்படி அப்படி கீறி போட்டு கொடுத்தா வேற நல்ல கிழங்கு. தோல் உரிக்க தெரியும் கிழங்கு இப்படியான கிழங்குன்னு சொல்லி. தோல் உரிக்க வந்து ஈஸியா உரிவட்டா நல்ல கிழங்கு, நல்ல சூப்பர் கிழங்கு. ஆனா என்ன மாதிரி உடனே சமைக்கிறோம். இல்லாட்டி வந்து அந்த நஞ்சு கூட வந்துடும். அப்படி என்று சொல்றதுதானே நம்ம வெளிநாடு வழியில எல்லாம் அப்படி இருக்கு. இல்லாட்டி வெட்டுப்படாத கிழங்கா வாங்கணும். வெட்டுப்பட்டு இருக்காதானே அப்படியான கிழங்கா வாங்க. ஓகே, இப்படி எல்லாத்தையும் உரிச்செடுங்கோ. அப்படித்தானே? இப்படிதான் உரிச்செடுக்கணும். எல்லாத்தையும் கொஞ்சம் உரிச்சு வச்சுட்டு இப்போ கரநாள் ஆயிட்டு மரவள்ளி கிழங்கு அவிச்சு. உப்பு இருக்கா மரவள்ளி கிழங்குன்னு சம்பளம் அவிச்சு சாப்பிடுனாங்க தானே. மரவள்ளி கிழங்குல கூடுதல் எல்லாம் செய்யறேன். மரவள்ளி கிழங்கு வடை சுட்டு இருக்கிறான். மரவள்ளி கிழங்குல பால் கஞ்சி சமைச்சிருக்கிறான். மரவள்ளி கிழங்கு அந்த பிராட்டோ செய்திருக்கிறான். மரவள்ளி கிழங்கு வெள்ளக்கர் செய்திருக்கிறான். இது வந்து மரவள்ளி கிழங்கு துவையல். இனி ரொட்டி இருக்குது, புட்டு இருக்குது. இதுவும் நல்ல காரமா தான் இருக்கு. அதுவும் பச்சை மிளகாய் போட்டு, பச்சை மிளகாய் இல்லை வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்ல வடிவா இடிச்சு துவையல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எனக்கு சொல்லிக்கே நினைக்கலே அப்படி ஆசையா இருக்கு சாப்பிடணும். வந்து அவ்வளோ காரமா இருக்கும். பச்சை மிளகாய் அவ்வளோ சாப்பிடக்கல அந்த மாதிரி இருக்கும் கிழங்கு. ஓகே, இப்போ எல்லாம் உரிச்சு எடுத்தாச்சும். குட்டி கிடாது அடி நுனி கிழங்கு இதெல்லாம் உரிச்சு எடுத்துட்டேன். எல்லாம் உரிச்சு ஊத்தையில பாத்தீங்களா? என்ன சொன்னா நான் கழுவிட்டு கொண்டு வந்துட்டு ஊத்தையில சுட்டு சாப்பிடலாம். உங்களுக்கு தெரியுமா? நல்லா இருக்கு. நான் எல்லாம் உரிச்சு போட்டு சொன்னா நான் உண்டு சுட்டு சாப்பிட்டுருப்பேன். நல்லா இருக்கு. வாயினதே 2 கிலோ. அதில் நீங்க சுட்டு சாப்பிட்டீங்கன்னா என்ன தவிச்சு வைக்கிறேன் காணும் தான். இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பானைக்கு தான் கிழங்கு அவிக்க போறேன். அதுக்கு வந்து நான் காவாசி தண்ணி விடணும். நான் நாங்க ஒவ்வொரு கிழங்கா எடுத்து போடுவோம் அதுக்குள்ள. இப்ப நாங்க ஒவ்வொரு கிழங்கா காவாசி தண்ணி தான் வச்சுக்கிறேன். காணும் என்ன சொன்னா நல்ல மாப்பிடியான கிழங்கு பக்கம் அவிஞ்சிடு. கொஞ்சம் கிழங்கு தானே, இவ்வளவு தான் கிழங்கு. ஓகே, கிழங்கெல்லாம் போட்டாச்சு. இனி என்ன செய்யணும்? இனி வந்து அடுப்பை மூட்டிட்டு அவிக்கணும்.
அடுப்புல தூக்கி வச்ச தண்டை வல்லாவி நாங்களும் ஒன்றும் செய்யறதுல தண்டை வல்லாவி தண்ணி கொதிச்சு. ஓகே, இப்ப நாங்க அடுப்பு மூட்டுவோம். அடுப்பு மூட்டியாச்சு. இனி பானையை தூக்கி வைக்க வேண்டியதான். பானையை தூக்கி அடுப்புல வச்சா கிழங்கு தண்டை வல்லாவியும் மூடி விடுவான். இப்பதான் பக்கண்டாவியும். ஓகே, இனி வந்து கிழங்கு அவியட்டுக்கும். இனி வந்து கிழங்கு அவியட்டும். அவிஞ்ச அப்புறம் தான் நாங்க எடுத்து துவைக்கலாம். துவைக்கணும். ஓகே, அதுக்குள்ள வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் வெட்டுவான். அது அவியட்டும். கிழங்கு அவியிற கேப்பில நாங்க வெட்டிடலாம். எனக்கு அப்படியும் கிழங்கு அவிய ஒரு 20 நிமிஷம் இருந்தாலும் பிடிக்கும். இனி தண்ணி கொதிச்சு தான் அவியணும். உப்பு போடணும். என்ன அதெல்லாம் அவிஞ்சு வரத்தான் கொஞ்சம் உப்பு போடணும். உப்பு போட்டா அவியாது. ஓகே, அடுப்பு முன்னால சூப்பரா எரியுது. இப்ப இந்த பச்சை மிளகாய் நான் 3 பெரிய பச்சை மிளகாய் எடுத்துட்டு வந்துருக்குறேன். அதோட பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம். சரியான உரைப்பா தான் இருக்க போகுது 3 பச்சை மிளகாய் போடுறது. அப்படி இல்லாட்டி நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க பாப்போம். பச்சை மிளகாய கொஞ்சம் கிழங்கு அவிஞ்சு வேற ஒரு பச்சை மிளகாய அப்படியே கீறி அதுக்குள்ள போட்டு விட்டா அப்படியே அந்த பச்சை மிளகாய் வாசம் இருக்குதானே, அது வந்து கிழங்குல ஒட்டி இருக்கும். நாங்க இடிக்கவுன்னு டேஸ்டா இருக்கும். அப்படித்தான் செய்வோம். இடிச்சு ஆக உரைப்பா இருக்கும் தானே. அப்ப 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியா வெட்டிட்டு ஒரு பச்சை மிளகாய் வெட்டி போடுவோம். காணும் என்ன சொன்னா நாங்கள் எல்லாத்தையும் இடிக்கல தானே சொன்னாங்க. அப்பா சாப்பிட மாட்டாரு உரைப்பு. அதுக்காண்டி கொஞ்சம் 2-3 துண்டை எடுத்து வச்சுட்டு மிச்சதான் அடிக்க போறோம். வெங்காயம் கொஞ்சம் கூடுதலா போடுவோமா, நல்லா இருக்கும். வந்து அப்படியே கழுவிட்டு தண்ணி வச்சு வடிவா கழுவிட்டு நல்லா சின்ன சின்ன குருணியா தான் வெட்ட போறேன். ஒரு சின்ன சின்ன துண்டா ஓட்டிக்கோங்க. அதுதான் இடிக்க சேருங்களாங்கோல. இந்த இது பெரிய வெங்காயம் தானே. ஓகே, எல்லாத்தையும் பொட்டி இறங்க பார்ப்போம். பச்சை மிளகாயும் சின்ன சின்ன வெட்டுவான். 4 கீறிட்டு அப்படியே சின்ன சின்ன துண்டா ஓட்டுவாங்க. பச்சை மிளகாய் உரைக்கும். உரைப்பு மிளகாய் பாத்தீங்களா, 2 மிளகாய் வட்டியே போல வந்துச்சு. வட்டி முடிஞ்சவங்கள விட்டுறேன். நாங்கள் வந்து தண்ணி எல்லாம் கொதிச்சுட்டு கொண்டாங்க. தண்ணி கொதிச்சுட்டு பாப்பா கத்துட்டு அந்த கொதிச்சுட்டு அப்புறம் கொதிச்சுட்டு வந்து இப்பதான் கொதிக்குது. இப்பதான் கொதிக்குது. நீ கொதிச்சுடு மூடி விட்டாதான் அவிய. அதை அவிஞ்சிட்டு அவிஞ்ச பிறகு நாங்கள் துவைக்கிறோம் பார்ப்போமே. எல்லாம் பட்டியாச்சு. நாங்க இதை மூடி வைப்போமா. எல்லாம் பட்டி எடுத்தாச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா அடுப்பு நல்லா எரியுது. இப்போ வந்து கிழங்கும் வந்து அவியுது பாருங்க. நல்லா ஆவி பறக்குது. கிழங்கும் வந்து நல்லா ஆவிந்து கொண்டு இருக்குது பாருங்க. ஆவி கொதிக்குது, நல்லா சுடுது. அடுப்பு எரியுது பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நான் கிழங்கு அவிஞ்சிட்டு உண்டு திறந்து பார்க்க போறேன். திறந்து பார்த்துட்டு தான் உப்பு போடணும். கிழங்கு வந்து நல்லா அவிஞ்சிட்டது போல இருக்கு. நாங்க இனி உப்பை போடுவோம். ஓரளவு 3/4 பருவத்துல அவிஞ்சிட்டது. இனி நாங்கள் உப்பை போடுவோம். ஓகே, தேவையான அளவு கல் உப்பு போட்டாச்சு. இனி உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷத்தால கிழங்கு இறக்க சரி.
பாத்தீங்கன்னா கிழங்கு சூப்பரா அவிஞ்சு எல்லா கிழங்கு நான் முழுசு முழுசா போட்டாங்கல்ல எல்லாம் வடிச்சு கரையல எல்லாம் வடிச்சு இருக்கு பாத்தீங்களா நாங்க இறக்குவோமா இறக்கிட்டு உப்பெல்லாம் போட்டுட்டேன் உப்பெல்லாம் போட்டாச்சு நீங்க போய் வர எப்படியெல்லாம் உப்பெல்லாம் போட்டாச்சு சரி சட்டியில எடுப்போம் கரையல கணக்கு இடிக்கிறதானே நல்லா எப்படி எப்படி வடிச்சு போயிருக்கு பாத்தீங்களா பக்கம் அவிஞ்சிட்டேன் நான் வாங்க என்ன சொன்னீங்க வேர்க்கலாங்க சொன்னீங்க அப்படி கிழங்கு பாருங்க அப்படி இருக்கிறாங்க நல்லா அவிஞ்சிட்டேன் சூப்பர் கிழங்கு அப்படி சும்மா ஆவியாதான் பறக்கு இப்படியே வச்சு இப்படியே சாப்பிட்டாலே நல்லா சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு தெரியுமா எப்படி பிள்ளைந்துட்டு நான் முழு சுருக்கா 4 5 எல்லாம் பிள்ளைந்து இருக்கு சூப்பரான கிழங்கு வேர்க்கிழங்கும் இல்லை நல்ல மாக்கிழங்கு வந்துதான் நாங்கள் வந்து துவைச்சு எடுக்க போகிறோம் இப்போ எப்படி துவைக்க போகிறோம்னு சொல்லி பாருங்க வந்து ஃபோனில் எடுக்க வீடியோ எடுக்க ஆவி பறக்குதுன்னு லென்ஸில் வந்து ஆவி பறக்கு ஓகே இப்போ நாங்கள் வந்து இந்த உடலுக்கு தான் அடிக்க போகிறேன் இன்றைக்கு துவையலுக்கு முதல் கிழங்கு சாப்பிடுவா உப்பு காணுமா இல்லாட்டி உப்பு போட்டு தான் அடிக்கும் சுடு சரியா கொதிக்குதே கொதிக்குது சரியா சுடுது சூப்பர் கிழங்கு என்ன எனக்கு இப்படி சாப்பிட ஆசை தெரியுமா இப்பெல்லாம் நல்லா காணும் சுடு சரியா நல்ல மாமாரி வேறும் இல்லையா அந்த மாதிரி நடுமையர் மட்டும்தான் இருந்தது வேற லெவலுக்கு தான் உப்புலாம் காணுமா அது ஏனி போட்டு துவைங்க பார்ப்போம் அப்படி துவைக்கணும்னு பார்ப்போம் எனக்கு அந்த மாதிரி இருக்கணும் துவையல் வந்து வாய்க போட்டு சுடுவேன் வேறங்க போய் சாப்பிட்டு படுற பாட்டு என்ன செய்ய போறீங்க சரி சாப்பிடுங்க முதல்ல வந்து இந்த பச்சை மிளகாய் வாங்கியதெல்லாம் நல்ல வடிவா இடிப்போமா இடிச்சிட்டு மேல விழிக்கலாங்க போடுவோமா அப்பதான் கொஞ்சம் இந்த சாரா வேற அதுக்காண்டிதான் நீங்க ஒரு வேலை செய்யணும் என்ன இவ்வளவு இடிச்சு போட்டு இல்லையா இடிக்காம அதுக்குள்ள போட்டு அப்படி சின்னஞ்சிருக்கலாம் கை சுடுமான இடிச்சாதான் இல்ல அப்படி போட்டு என்ன இடிப்பீங்க எல்லாம் போட்டு இடிக்கல இடிக்கலாம் அப்படி வெங்காயம் கொஞ்சம் நறுவுல இருந்தா தான் நல்லா இருக்கும் கடைசி இந்த பச்சை மிளகாய் அடிப்போம் கொஞ்சம் சாரம் அப்பதான் காரமா இருக்கு அப்படி போட்டது அந்த காரத்தன்மை வரும் வேற கிழங்கு இப்படி இருக்கு சும்மா அந்த மாதிரி தான் இருக்கு கிழங்கு தொட்டு சாப்பிடவே நல்லா இருக்கும் இது நல்ல சாரா மாக்கிழங்கு சூப்பர் கிழங்கு நாளைக்கு மழைக்கு அவியாதாகும் அது மேரி கால மழை என்று சொன்னா தான் நாங்கள் பயப்படுவோம் கிழங்கு கருக்கணிச்சிடும் அவியாதம் சொல்லி இது கோடை காலம் தானே இது கோடை மழைக்கு பரவாயில்ல தொடர்ந்து மழை பெஞ்சாதான் பிரச்சனை தொடர்ந்து மழை பெஞ்சாதான் இந்த கிழங்குகள் சறுக்கணிக்கும் இது வந்து கோடை கால மழை தானே பரவாயில்ல நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நாங்க மரவள்ளி கிழங்கு போடுவோம் போடுங்க பாப்போம் நடுவேர எடுத்து போட்டு நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொன்னாரு நடுவேர நீங்க எடுத்து போட்டு கிழங்குல அப்படி இருக்கிய போட்டு அப்படியே மெதுவா அந்த உலக்கையால தட்ட நல்லா இருக்கும் உலக்கையால தட்ட கிழங்கு வந்து அப்படியே இறஞ்சிடும் நினைக்கிறேன் அது சட்டிக்குள்ள போட்டு நீங்க இதெல்லாம் நான் அரைவாசி கிழங்கு தானே போட போறேன் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இப்படி இப்படி இடிச்சிட்டு திரிக்க மாட்டீங்க எல்லாம் சேராது இல்ல சேர மாதிரி வேறுங்க இப்படி சேருங்க வேறுங்க அப்படி வேறுங்க அப்படி கலர் மாறி கொண்டு வருதுக்குறாங்களா பாத்தீங்களா
நடு வேர் எடுக்கணும். அடிக்கலாங்க சுடு அடிக்கலாங்க நுண்ணிக்கிழங்கு அடிக்கலாங்க இல்லை நுண்ணி கலப்பு நல்லா அவிஞ்சிருக்கேன். மாக்கிழங்கு விட்டாலுங்க உலக்க இழுவடு ஒன்று வருது என்னோட. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உரலுக்கு போட்டு எல்லாம் இடிக்கலாம் போயிட்டு சின்ன உரல் தானே இடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப இதுக்கு ஒரு 5-6 கிலோ தொண்டி இருக்குது. இதை எடுத்து இதுக்குள்ள போட்டுட்டு கரண்டியால இப்படி இப்படி மசிக்க போறேன் எல்லாத்தையும் சேர்த்து. நல்ல அவிஞ்ச கிழங்கு தானே அது பிரச்சனை மசிக்கும் உரலுக்கு போட்டு இடிக்கல. ஒரு வந்து மட்டுமட்டான ஒரு சின்ன உரல் கஷ்டமா இருக்கு வந்து போட்டு இடிக்கல. அது கஷ்டம். நான் முதலே ரூபாய்க்கு நான் சொன்னேன் ரூபாய் இப்படி போடுங்க மாட்டல் இதுக்கு அங்கே இடிக்க போகிறோன்னு சொன்னேன். இப்போ திருப்பி நான் சொன்னது தான் திருப்பி செய்கிறேன். வேறங்க அப்படி எடுத்து போடுங்க. நல்லா மசிஞ்சிட்டேன். இது சும்மா நாங்கள் நார்மலாகவே பச்சை மிளகா வெங்காயத்தை இடித்து போட்டு இதுக்குள்ளே போட்டு அப்படி பிசைஞ்சு விட்டா சரி. கிழங்குக்குள்ள சட்டிக்கியை போட்டு பிசைஞ்சா அப்படி நல்லது. இல்லைன்னா பெரிய உரல் இருக்குல்ல உரலுக்கு போட்டால் உங்களுக்கு இலை அடிக்கலாம் பெரிய உரல். அதே இப்ப வந்து என்ன செய்ய பண்ண கரண்டியால மசிச்சு எடுக்க போறேன். அவிஞ்ச விலங்கு தானே பக்கம் நீ வரேன். ஓகே ஓகே நார்மல் வேலை தெரியுமா பாருங்க. அதில் ஒரு முடிச்சு மசிச்சாச்சு. எனக்கு கையால் இருக்கா பின்னாடி விடாச்சு பிசைஞ்சு குழைச்சி விட்டா சரி. இப்போ கிழங்கு பிசைஞ்சு போட்டு நாங்கள் மிரவரி கிழங்கு ரொட்டி சொல்லலாம். தெரியுமா நல்ல கிழங்கு தானே. அப்படியே தட்டி போட்டு நாங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொண்டாந்து சூப்பராக இருக்கும். சரி எப்படி இருக்கு மிரவரி கிழங்கு துவையல்? துவையல் சூப்பரா ரெடி. ரெடி ஓகே. இப்போ இதை வந்து நாங்கள் சின்ன சின்ன உருண்டையா உருட்டணும். உருட்டிடும் கையை கழுவிட்டு இப்ப நான் ஆளுக்கு ஒவ்வொரு உருண்டை உருட்டுறேன்னா உருட்டி இதுக்கு வைப்பேன். பிளேண்டி ஊத்திட்டு சாப்பிட டேஸ்டா இருக்கும். இந்த பெரிய உருண்டை சின்ன உருட்டுங்க. உருட்டு இப்படியே உருட்டி 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 வைப்பேன். இப்படியே சட்டிக்க வைப்போம். அப்படி இப்படியே நாங்கள் இதை கொண்டு எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தா நல்லா இருக்கும். போண்டா போண்டா ஓகே. எல்லாத்தையும் உருட்டி எடுத்து போட்டு பார்ப்போம். ஓகே உருட்டி வச்சாச்சு. இதை நான் சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பாப்பேன். சாப்பிட்டு பாருங்க. உரைப்பா இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம். இந்த கையில எல்லாம் ஒட்டு பட்டு சொல்லுங்கவா. இந்த இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிழங்கு சாப்பிடுறேன். இப்படி துவைச்சுண்டே தான் ஃபர்ஸ்ட் டைம் மரவள்ளி கிழங்கு சாப்பிடுறேன் துவைச்சு. உரைப்பா இருக்கும். அந்த மாதிரி அதான் முக்கியம். உரைப்பு தான் முக்கியம். ரூபி வேற ஒன்றும் முக்கியம் இல்லை. உரைப்பு தான் முக்கியம். உரைப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும். உப்பு எல்லாம் நல்ல கணக்கா இருக்கு. ஆக கூட இல்லை. ஆக கூட சாப்பிடவே இல்லை. அது உப்பு நல்ல கணக்கா இருக்கும். இந்த மிளகா நூறாய்க்கு கடிச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதே போல செய்ய சாப்பிடலாமே. ஓகே. இதோட இந்த காலை நாங்க முடிச்சு கொள்வோம். எல்லாரும் அப்படி எல்லாம் உருண்டை உருண்டு வச்சுக்கணும். ஓகே சூப்பரா வந்து நான் மரவள்ளி கிழங்குல வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சூப்பரா துவைய செய்திருக்கிறேன். நீங்களும் இதே போல துவைய செய்து சாப்பிட்டு பாருங்க. வேறு லெவல் டேஸ்ட்ல இருக்கும். நல்ல குளிர் நேரங்கள்ல அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குமே. நல்ல பிளேண்டி ஊத்தி உருண்டையை முருட்டிட்டு சாப்பிட்டாவே சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே போல செய்து சாப்பிட்டு பாருங்க. நாங்களும் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடித்துக் கொள்வோம். நாங்களும் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக நாங்களும் உங்களை சந்திக்கின்றோம். பாய் பாய். வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று